Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம thyme garlic baby potato roast எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு healthy and tastyயான ஒரு side dish recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு panல தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 200 grams அளவுக்கு baby potatoes ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்மளோட பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா வேகற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துல பேபி பொட்டேட்டோஸ்லாம் வெந்து ரெடியா இருக்கு. சோ தண்ணில இருந்து ரிமூவ் பண்ணி தனியா ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு pan சூடு பண்ணிருங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு unsalted butter சேர்த்துக்கோங்க. நீங்க salted butter யூஸ் பண்றீங்கன்னா later on வந்து salt கொஞ்சம் adjust பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா உருக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு olive oil சேர்த்துக்கோங்க. butter கம்ப்ளீட்டா மெல்ட் ஆனதும் ஒரு 5 பூண்டு பல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. சோ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேபி பொட்டேட்டோஸையும் உள்ள சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பேபி பொட்டேட்டோஸும் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியா இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு thyme சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுருங்க. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு flame off பண்ணிருங்க. இப்போ நமக்கு delicious and healthyயான thyme garlic baby potato roast சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்க family and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி and delicious-ஆன ஒரு டிஷ். சோ கண்டிப்பா இந்த thyme garlic baby potato roast ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் bye friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் bye friends.